வடகடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதால் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளதாக தெரிவித்த ரமணன், அடுத்த 24 மணி நேரத்தில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். கடந்த சில நாட்களாக நிலவி வரும் அந்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8:30 மணி அளவிலே தமிழகத்தை ஒட்டியுள்ள, குறிப்பாக வட தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த நிகழ்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. வட மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்துள்ளது. கிடைத்த தரவின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 6 சென்டிமீட்டர் கொடவாசலில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். காற்று சற்று பலமாக இருப்பதன் காரணத்தினாலே மீனவர்கள் கவனத்துடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்து வருவதால் அப்பகுதி வாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.